என் வாழ்க்கையில் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் ஏறி கொடுத்த முதல் மனு. அவங்க போன அத்லெட் ஸ்ட்ரகிள் பார்ட் 1 வீடியோவில் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், ரெஜிஸ்ட்ரார் லில்லி புஷ்பம் என்னை எவ்வளோ அலைய விட்டாங்க, ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்லெட்டிக் ட்ராக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக சரி இதோட விட்டுறக்கூடாது, என்னை நிறைய பேர் வாழ்க்கையில் நீ ஒரு மனு கொடுத்துருக்கியா, சும்மா இன்ஸ்டாகிராமில் மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறீன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி ஃபஸ்ட் டைம் நம்ம மனு கொடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி முதல்ல இமெயிலில் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கோ, தமிழ்நாடு சிஎம் செல்லு, வெள்ளிவாக்கம் எம்எல்ஏ, அவருடைய வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பரு, டிஜிபின்னு எல்லாத்துக்கும் மெயில் டிராஃப்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனோட வீடியோவோட ஷேர் பண்ணிவிட்டு நேராக தமிழ்நாடு செக்ரட்டரியேட் போயிட்டு சூப்பராக அழகாக எல்லாம் ஃபார்மலாக செக் பண்ணிவிட்டு கையில் ஸ்லிப்பு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. நம்ம ஆதவர்ஜுனா சாரோட கேபினுக்கு போயிருந்தேன். நினச்சிருந்தா இன்னொரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் பார்த்துருந்துருக்கலாம். அவர் பிஸி மீட்டிங்கில் இருந்தார். பட் எனக்கு கொஞ்சம் வீட்டில் மெடிக்கலுக்கு இஷ்யூ இருந்ததுனால சீக்கிரம் நான் கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட செக்ரட்டரியை பார்த்து உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அவர் கண்டிப்பாக அதை சார்கிட்ட கன்வே பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒவ்வொரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க ஃப்ரம் ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டில். இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஐஏஎஸ் சந்தீப் இருந்தார். அவரையும் ஒரு 8 போய் பார்த்துட சொன்னாங்க. நேராக அவரையும் போய் பார்த்தேன். உட்கார வச்சு அவர் எல்லாத்தையும் ரீட் பண்ணார். கண்டிப்பாக அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கம்ப்ளைண்ட் பாக்ஸஸும் கொடுத்தாச்சு, நேர்லேயும் மனு கொடுத்தாச்சு, ஐஏஎஸையும் பார்த்து கொடுத்தாச்சு, மினிஸ்டரையும் பார்த்து கொடுத்தாச்சு. பார்ப்போம் இதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு. இங்கே இருக்கிற எல்லா அத்லெட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன இஷ்யூவாக நினச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பாதிப்புலேருந்து, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் இதை கொண்டு போய் சேர்த்தாச்சு. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இன்க்ளூடட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see what is happening.